Zombie apocalypse. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சைபர் ஸ்பேஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உள்ள டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ட்ரிக்ஸ் வந்து நம்ம ஸ்டேட்டஸில் இருக்குது. நம்ம ஸ்டேட்டஸில் நிறைய ஃபோட்டோ வைக்கும்போது நம்ம யாருக்காச்சும் பர்த்டேனா ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணுவோம். அப்படி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு டைப் பண்ணும்போது அதோட ஃபாண்ட் வந்து நம்ம ஃபோனில் என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட்டு தான் அதுலேயும் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஃபாண்டை மாற்ற முடியுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஃபாண்டை எப்படி மாற்றணும் அப்படின்னா, சைடில் இந்த கலர் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணணும். லைட்டாக மேலே வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஃபாண்ட் வந்து மாறும். இருக்க நான் மாற்றி காமிக்கங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் வந்து அப்படி மாறும். உங்களுக்கு எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் வச்சுட்டு நீங்கள் கலர் எந்த கலர்னாலும் வச்சுட்டு நீங்கள் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் நம்ம ஸ்டேட்டஸில் தான் இருக்குது. நம்ம வந்து ஸ்டேட்டஸில் பென்சில் ஐக்கான் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் அந்த லைன். அதனால் இதுக்கும் அதே மாதிரி தான் நம்ம ட்ராக் பண்ணி இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் நம்ம இது பண்ணோம் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு அந்த கலர் ஐக்கானில் இதில் வந்து உங்களுக்கு தெரியும் அதோட சைஸ் எப்படி கூடுது அப்படின்னு தெரியும். நீங்கள் அந்த சைஸை வச்சு நீங்கள் எதுனாலும் வரைஞ்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் உள்ள 3வது ட்ரிக் என்னென்னா கலர். இது நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஏதாச்சும் எமோஜ் வச்சோம்னா அதோட சைடில் கலர் மாற்ற முடியுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நமக்கு யாராச்சும் மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு வந்து ரிப்ளை ப்ரைவேட்டாக அனுப்பணும். அப்படின்னா இங்கேருந்து ஃபார்வேர்ட் பண்ணி அதை அவங்களுக்கு அனுப்பி மறுபடியும் அதுக்கு ரிப்ளை அனுப்புவீங்க. நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட்டு அதை லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மேலே இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை தொட்டிங்கன்னா ரிப்ளை ப்ரைவேட்லின்னு இருக்கும். அந்த ரிப்ளை ப்ரைவேட்லி கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு என்ன அனுப்பணுமோ நீங்கள் அனுப்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் தான். நம்ம வந்து இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம வேறு யாராச்சும் சென்ட் பண்ணாலும் நம்ம ஃப்ரெண்டாக சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஒவ்வொரு வாட்டி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இனிமேல் அப்படி ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்டோட ப்ரொஃபைல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் கஸ்டம் நோட்டிஃபிகேஷனில் போய் அதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ரிங்டோன் வேணுமோ அந்த ரிங்டோன் வச்சுக்கோங்க. நீங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டு மெசேஜ் பண்ணும்போது மட்டும் உங்களுக்கு தெரியும். அப்போ மட்டும் நீங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தா போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னா, நீங்கள் ஸ்டேட்டஸ் ஏதாச்சும் நல்ல பாட்டு வைப்பீங்க. அந்த சாங்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் அவங்களுக்கு அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் நீங்கள் அதை வச்சுட்டு உடனே டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் அதை ஷேர் பண்ண முடியாது. அதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு இதிலே கொடுத்துருக்காங்க ஒரு இது. நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சோடனே அதுக்கிட்ட 3 டாட் இருக்கும். அந்த டாட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் ஓப்பன் ஆகும். அதுலேயும் 3 டாட் இருக்கும். அந்த டாட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் ஷேர் அப்படின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஷேர் கொடுத்து மற்ற ஆப்ஸ்லேயும் நீங்கள் அதை ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை ஃபார்வேர்டு அப்படின்னு இருக்கும். அந்த ஃபார்வேர்டு கொடுத்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்குனாலும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் இருக்க அடுத்த ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் லவுடான பிளேஸில் பஸ்ஸில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருந்தாங்கன்னா உங்களால் அதை கேட்க முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க ப்ளே ஸ்டோரில் போய் டிரான்ஸ்கிரிப்பர் ஃபார் வாட்ஸ்அப் அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த ஆப் வந்துடும். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அகைன் வெளியே வந்துட்டு நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு போங்க. வாட்ஸ்அப்புக்கு போனோடனே உங்களுக்கு எந்த மெசேஜை எந்த வீடியோ டெக்ஸ்ட் மெசேஜாக அவங்க தரணுமோ அதை நீங்கள் ஹோல்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். அந்த ஆப்புக்கு ஜஸ்ட்டு ஷேருன்னு கொடுத்துட்டு அந்த ஆப்புக்கு நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா சில பெர்மிஷன் கேட்கும். நீங்கள் அளவு கொடுத்துக்கோங்க. கனெக்ஷன் இன் ப்ராசஸ் அப்படின்னு வந்துட்டு 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்துடும். இப்போ நான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவோட கடைசி ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு தமிழ் தெரியும், இங்கிலீஷ் ஓரளவு தெரியும். அதை வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணும்போது நீங்கள் தமிழில் மெசேஜ் பண்ணாமல் இங்கிலீஷில் மெசேஜ் பண்ணால் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் வந்து தமிழில் மெசேஜ் பண்ணி அதை எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம்.
வந்து தமிழ் அப்படின்னு இருக்கும். நீங்கள் தமிழ்லேயே இருக்கட்டும், நீங்கள் தமிழில் தான் டைப் பண்ண போகிறீங்க. இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்து ஏதாச்சும் லாங்குவேஜ் இருந்தால் நீங்கள் அதை வந்து கீழே அம்முக்குடி மாதிரி போட்டிருக்கோம், அதை வச்சு நீங்கள் உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் இங்கே தமிழில் டைப் பண்ணுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு டைப் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே நான் கீழே ஹலோ சைபர் ஸ்பேஸ்னு அடிச்சிருக்கேன். மேலே அப்படியே இங்கிலீஷில் வந்துட்டு இப்போ நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா அது இங்கிலீஷ்லேயே சென்ட் ஆகிடும். இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. சீக்கிரமே இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.